ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட சின்ன சின்ன வேலைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருமே ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போயாச்சு. நான் ஒரு 9 மணிக்கு மேலே என்னோடய வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டேன். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 4-5 நாளாகவே வீட்டில் கொஞ்சம் காய்ச்சல், ஜலதோஷம் அந்த மாதிரி எல்லாமே இருந்துகிட்டே இருந்து இல்லையா? இந்த பாயிலேயே படுத்து படுத்தே கிடந்து ஒருத்தரை மாற்றி ஒருத்தருக்கு கொஞ்சம் சளி, காய்ச்சல் அந்த மாதிரி வந்தது போல் இருந்துகிட்ருது. இனி அந்த படுத்திருந்த பாய், போர்வை, தலகாணி இது எல்லாமே நம்ம சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு 2 பாய் இருந்து 2 பாயும் எடுத்துக்கொண்டு மாடியில் போட்டிருக்கேன். கொஞ்சம் போர்வை, தலகாண உறை இது எல்லாமே நான் கொஞ்சம் மிஷினில் சுற்றதுக்கு போட்டுட்டேன். இது துவைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் நான் வாஷிங் மிஷினில் போடவே மாட்டேன். இது சுத்த விட்டு மறுபடியும் திருக்கி திருக்கி வச்சு 2-3 டைம் சுத்த விட்டால் தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வரும். அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் அலசணும். இது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிரும். அதோட நான் ஒரு அரை மணி நேரத்தில் துணி துவைச்சிட்டு போயிடுவேன். அதனால தான் ரொம்ப அதில் போட மாட்டேன். ஆனாலும் என்ன ஆச்சு அப்படின்னா, ரொம்ப துணிகள் இன்றைக்கி துவைக்க முடியலை. நிறைய அழுக்கு இருக்குதுனால அதில் கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மிச்ச துணிகளை இன்னொரு பக்கெட்லேயும் ஊற வச்சுருக்கேன். இந்த பாயும் அலசணும். பாய் அலசுறதுக்கு அந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை பாயில் போட்டு தண்ணியால் நல்லா கோரி தெளித்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி காய போட்டுட்டுருவேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பாயை முதல்ல அலசி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கெட்டில் இருக்க துணியும் சோப்பு போட்டு துவைச்சிடலாம். அந்த வாஷிங் மிஷினில் இருக்கு இல்லையா, அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கும். இந்த வேலைகள் எல்லாம் முடிக்கும்போது அதுவும் சரியாக ஒரு டைம் அதில் மட்டும் அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 டைம் கையால் அலசுகிற மாதிரி பார்த்துக்கிடுவேன். எனக்கு என்னவோ அந்த மிஷினில் அலசுறது செட் ஆகின மாதிரி இல்லை. அதனாலே தான் கையால் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கான மூலிகை செடிகள் மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். அது எல்லாமே கொஞ்சம் மழை பெஞ்சதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இப்போ இந்த ஷாம்பை நல்லா கரைச்சிட்டேன். இந்த கரைச்சிருக்க தண்ணியை நல்லா பாயில் தெளித்து விட்டுட்டு எல்லா இடமும் படிய மாதிரி வச்சுருவேன். அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பர் ஏதாவது வச்சு தேய்ச்சி அலசி வாட போட்டுடலாம். அந்த பாய் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால. இதை அலசி முதல்ல காய போட்டுருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு பிள்ளை ஓரளவுக்கு பரவாயில்ல, சரியாயிட்டு கிளம்பிட்டான். இருந்தாலும் இனி இந்த பாய் எல்லாமே நம்ம அப்படியே போடக்கூடாது. இனிமேல் நம்ம திரும்ப திரும்ப அதிலே தானே போய் படுத்துட்ருக்கோம். அப்போ அதில் உள்ள கிருமிகள் அப்படியே இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எனக்கு காலையிலே கொஞ்சம் உடம்பு வலியாக தான் இருந்தது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நான் என்ன பண்ணேன், நல்லா காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு பேராசிட்டமல் டேப்லெட் போட்டுட்டேன். ஏன்னா ஜாயிண்டெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் காய்ச்சல் வர்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி படுக்கவே கூடாது. ஒன்றுல சரியானால் சரியாகட்டும், இல்லை அதிகமானாலும் ஆகட்டும், பிரச்சனை இல்லை, நம்ம வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மன தைரியத்தோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எத்தனை நாள் தான் துணி துவைக்காமல் வைக்கிறது? இந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே துணிகளை சேர்த்து வச்சுட்டு இருந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அள்ளி போட்டு துவைக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் உள்ளதும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை இன்னும் 2 தண்ணி அலசி அதை வாட போடணும். இந்த மேட் எல்லாமே அழுக்காக இருந்தது, அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வாஷிங் மிஷினில் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இதிலவே கொஞ்சம் போட்டு சுற்ற விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கையால் லைட்டாக நல்லா தப்பி அலசி வாட போட்டுடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சோர்வாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ வேலைகளையும் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறியில் தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமா வீடெல்லாம் கொஞ்சம் தொடச்சி விட்டால் நல்லாயிருக்கும். அது எந்த அளவுக்கு முடியுது அப்படிங்கிறது தெரியலை. நம்மளுக்கு இன்றைக்கி இந்த வேலையாவது முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே திருப்தி தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி தோணிகிட்ருக்கு. இப்போ இதே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு சுற்ற விட்டுட்டேன். இது 10 நிமிஷம் அப்படியே சுற்றிட்டே இருந்ததுன்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் ஊறி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தப்பி அலசி காய போட்டுடலாம். ஒரு பாதி வேலையை இந்த மிஷின் பார்க்கும், மிச்சம் பாதி வேலையை நான் தான் பார்க்கணும். இதனாலேயே இந்த வாஷிங் மிஷினில் எனக்கு சுத்தமாக பயன்படுத்துறதுக்கு மனசே வராது. வாங்கி ரொம்ப நாள் ஆகிட்டு. இப்போ அது ரொம்ப பிரச்சனையில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ பாயை காய போட்டாச்சு, போர்வை, அந்த மேட்டு எல்லாமே நம்ம அலசி காய போட்டாச்சு. அடுத்தது குளிச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க வேண்டியதான். எனவே ரொம்ப நேரம் ஈரத்தோடு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் அப்படின்னா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே மாடியில் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் தொட்டியில் காஞ்சிருந்த செடிகள் எல்லாம் இருந்தது, அதையும் சைடு கேப்பில் எடுத்து எடுத்து குப்பையாட்டு போட்டு வச்சுருக்கேன். அது இன்றைக்கி க்ளீன் பண்ணவே முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரேடியாக
மொத்தமாக எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் அசதியாக இருக்கும். அதனால நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. நேத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நல்லா மழை வந்திருந்தது. அதில கொஞ்சம் இந்த பாத்திரங்கள்லாம் தண்ணி இருந்தது. அத வச்சு இன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கு அழகா இருந்து, அதெல்லாம் காலி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இனி வந்து நம்ம குளிச்சுட்டு அடுத்த வேலைகள பார்க்கலாம். இன்னுமே 2 போர்வை வந்து இருக்குது. இந்த போர்வை வந்து இது நல்லா வெயில் அடிச்சா தாங்க காயும். இல்லன்னா அப்படியே தண்ணி ஈரமாவே இருந்ததுன்னு வைங்களேன், பயங்கரமா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். கொஞ்சம் வெயில் அதிகமா அடிச்சது அப்படின்னா, இத வந்து துவைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு மேல போட்டிருக்கேன். இது அழுக்கு தான். நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் 2, 3 போர்வை வந்து காய போட்டிருக்கோம். அதெல்லாம் எடுத்து பெட்லலாம் விரிச்சிடலாம். இத வந்து அப்புறமா துவைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு வச்சுட்டேன். ஒருவேளை நல்லா வெயில் அடிச்சது அப்படின்னா, நான் வந்து இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அலசி காய போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐடியால இருக்கேன். இப்போ குளிச்சுட்டு வந்து நான் கீழ வந்து துணிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்கு. இது வந்து நாளைக்கு காலையிலே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாங்க. இது வந்து அந்த வெளிநாட்டுக்கு போணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அவங்க துபாய்க்கு வந்து நாளைக்கு கிளம்புறாங்களாம் நாளைக்கு மதியம். அதனால காலையிலே குடுத்துருங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சரி முடிச்சு குடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 2, 3 நாள் நான் தான் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இந்த துணிகள் இல்லைன்னா தச்சு குடுத்துருக்கலாம். இப்போ இதில ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் இருக்கு. 2 லைனிங் ப்ளவுஸ் இருக்கு. இத ஃபுல்லாவே நைட்டுக்குள்ள முடிக்கணும். அத கட் பண்ண போணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வானம் எல்லாம் நல்லா இருட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ மறுபடியும் மழை வந்துரக்கூடாது. நம்ம செஞ்ச வேலை எல்லாமே வேஸ்ட்டா போயிரும் அப்படிங்கிறதுனால, படபடான்னு எந்திரிச்சு மேலே வந்துட்டேன். வந்து அந்த பாய் எல்லாமே ஓரளவுக்கு காஞ்சிட்டு, போர்வையும் அந்த ஒரு பெரிய ஒயிட் கலர் போர்வை வந்து காஞ்சிட்டு. மிச்ச துணிகள் வந்து சாரீஸ், டவல் எல்லாம் காஞ்சு, இந்த 2 கருப்பு கலர் போர்வை மட்டும் கொஞ்சம் ஈரமா இருக்குது. இப்போ வெளியில இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம எடுத்துட்டு, அ காயல அப்படின்னாலும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுட்டோம்னா, மழை வந்தாலும் நனையாது. ஏன்னா வந்து ஒரு 3, 4 கயிறு வந்து அந்த சீட்டுக்கு உள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. 1, 2 கயிறு தான் வெளியில இருக்கும். அதனால இத வந்து நம்ம அப்பப்போ கொஞ்சம் மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா, நனையாம இருந்துக்கும். ஏன்னா, இன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கோம். மறுபடியும் மழையில நனைஞ்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? அந்த ஸ்மெல் எல்லாம் ஒரு மாரி இருக்கும். அதனால எடுத்து உள்ள போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு வேலைய முடிச்சிரணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. இதுவே நான் வந்து கவனமே இல்லாம மிஷின்ல உட்காந்துட்டேன் அப்படின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த துணி துவைச்சு காய போட்டதும் ஞாபகம் இருக்காது. மழை வந்தது அப்படின்னா, இது எல்லாம் நனைஞ்சு போயிரும். இப்படி தான் நேத்து மதியம் வந்து கொஞ்ச நேரம் நான் வந்து அப்படியே மகளும் நானும் படுத்திருந்தோம். அந்த டைம்ல வந்து நல்லா மழை பெஞ்சிருக்கு. அது கூட எனக்கு தெரியல. அதனால தான் படபடன்னு ஓடி வந்து இதெல்லாம் மாத்தி போட்டுட்டேன். இப்ப இந்த போர்வைக்கெல்லாம் கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டுட்டு, மேட் வந்து வெளியில தான் இருக்குது. அதையும் உள்ள வந்து எடுத்து போட்டுறலாம். மேட்டு வந்து நல்லா கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால காயல. நல்லா ஈரமா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா, காத்துலயே கொஞ்சம் வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு எடுத்துடலாம். இனி வந்து நம்ம அந்த பெரிய போர்வைய துவைக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் இருட்டாக ஆரம்பிச்சிட்டுது. இனி அது துவைச்சோம் அப்படின்னா, அது தண்ணி வடிஞ்சு வடிஞ்சு ஒரு மாரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வாஷிங் மிஷினில துவைக்கிறதா இருந்தா, இன்னொரு பக்கத்தில வந்து நல்லா புனிஞ்சு குடுத்துரும். ஆனா, எங்க வீட்டு வாஷிங் மிஷின் அந்த புனியிறது வந்து ரொம்ப நாளா ஒர்க் ஆவாமே ஆயிட்டு, அத நம்பி எந்த வேலையுமே செய்ய முடியாது. கையால தான் புனிஞ்சு காய போடணும். அப்ப நாளைக்கு நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு வைங்களேன், ஒரு 9 மணி, 10 மணிக்கெல்லாம் துவைச்சு காய போட்டோம் அப்படின்னா, சாயந்தரத்துக்குள்ள அது அப்படியே நல்லா தண்ணி வடிஞ்சு காஞ்சிரும். அதனால அத எடுத்து வந்து கூடையில வேஸ்ட்டு கூடையில போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து அந்த ப்ளவுஸ வந்து நான் தைக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து எடுத்து தான் தைச்சேன். இப்போ வந்து ஒரு 6 மணிக்கு மேலேயே ஆயிட்டு, இந்த ஒரு ப்ளவுஸ நான் வந்து தச்சு முடிச்சிருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாப்பாடு பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறமா கொஞ்சம் காய் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு சமையல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பையன் தான் வந்து காய் வாங்கிட்டு வந்திருந்தான். எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, அவியலுக்கு, சாம்பாருக்கு அப்படிலாம் கேட்டோம் அப்படின்னா, அந்த மாரி எல்லா காயுமே சேர்த்து கட் பண்ணி குடுத்துருவாங்க. அ இது வந்து ஒரு ரூ. 40க்கு அவியல் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். இதில வந்து அந்த புடலங்காயும் கொஞ்சம் நல்லா பெருசா போட்டிருக்காங்க. அ அதுக்கப்புறம் எலவங்காயும் நல்ல ஒரு பெரிய துண்டு போட்டிருக்காங்க. அந்த எலவங்கா வந்து நம்ம அப்படியே அவியலுக்கு சேர்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தண்ணியா சேர்ந்துட்டு நல்லா இருக்காது. அதனால அந்த எலவங்காய மட்டும் நான் நைட்டுக்கு கொஞ்சம் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட போறேன். மிச்ச காய் எல்லாமே அவியலுக்கு நீள நீளமா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில போட்டு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில வச்சிட போறேன். இது பார்த்தீங்களா எலவங்காய் எவ்வளோ பெரிய சைஸா இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து அவியலுக்கு போட்டா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதெல்லாம் வந்து எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிட போறேன். இனி வந்து கொஞ்சம் சாப்பாடு வேலையும் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க வேண்டியது இருக்கு.
அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அந்த மொபைலில் வீடியோஸ் வந்து எடுக்க முடியாது. மகளுக்கு வந்து கொஞ்சம் எழுதக்கூடிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் ஃபோனே அவட்ட குடுத்துருவேன். இப்போ இன்னைக்கு நம்ம 2, 3 நாள் வந்து இருந்த சைஸுக்கு இன்றைக்கி ரொம்பவே முன்னேறிட்டோம். பிள்ளைங்களும் ஓரளவுக்கு பரவால்ல. நம்மளுக்குமே உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் வீட்ல நார்மலா வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம வேலைகள் எப்படி போச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க. இனி இந்த 2 ப்ளவுஸை நான் நைட்டுக்குள்ளே தச்சு முடிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த நாள் வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.